ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஐபிஆர் வெளியிட்டுள்ள ஒரு கொஸ்டின் பார்க்கலாங்களா. தமிழ்நாடு அரசு யாருடைய நினைவு நாளை தியாக திருநாள் என்று கடைபிடிக்கிறது? ஆப்ஷன் ஏ கப்பலோட்டிய தமிழன் வஉசி, பெருந்தலைவர் காமராஜர், சி மகாகவி சுப்பிரமணிய பாரதியார், டி பாவேந்தர் பாரதிதாசன். ஆன்சர் இஸ் ஏ கப்பலோட்டிய தமிழன் வஉசி. விளக்கம் பார்க்கலாங்களா. நம் இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்டதோடு மட்டுமின்றி தனது சொத்து சுகங்களையும் சொந்த பந்தங்களையும் இழந்து அந்நீரால் இரட்டை ஆயுள் தண்டனையும் அனுபவித்து சிறையிலே செக்கிழுத்த தியாகச் செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வஉ சிதம்பரனாரின் 150வது பிறந்த ஆண்டான 3/9/2021 அன்றே முதல்வர் மு.க. ஸ்டாலின் தியாக திருநாளாக கடைபிடிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார். வஉசி அவர்களின் சில குறிப்புகள் பார்க்கலாம். சரிங்களா. வஉ சிதம்பரனார் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், வழக்கறிஞர் மற்றும் தமிழ் அறிஞர். பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனங்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனமான சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியவர். அவர் கப்பலோட்டி தமிழன் என்றும் போற்றப்படுகிறார். பிறப்பு கல்வி செப்டம்பர் 5, 1872 அன்று தூத்துக்குடி அருகே உள்ள ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தார். தூத்துக்குடியில் உள்ள காடுவெல் கல்லூரியில் பட்டம் பெற்றார். சுதேசி இயக்கம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். 1906ஆம் ஆண்டில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். இது தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே போக்குவரத்தை மேற்கொண்டது. சிறை தண்டனை தேச துரோக குற்றச்சாட்டுகளுக்காக பிரிட்டிஷ் அரசால் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வழக்கறிஞர் உரிமமும் பறிக்கப்பட்டது. சிறையில் அவர் பல சித்திரவதைகளை அனுபவித்தார். சிறையில் இருந்து விடுதலையான பிறகு இலக்கிய பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். நவம்பர் 18, 1936 அன்று காலமானார். அவரது நினைவாக தூத்துக்குடியில் வஉசி கல்லூரி நிறுவப்பட்டது. அவரது தியாகங்கள் மற்றும் நாட்டுப்பற்று காரணமாக கப்பலோட்டி தமிழன் மற்றும் செக்கிழுத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். நன்றி.